லைக், லவ் அண்ட் அடோர் இந்த மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா? லைக்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஐ லைக் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் ரீடிங் புக்ஸ், எனக்கு புக்கு ரீட் பண்றது பிடிக்கும். ஐ லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி, எனக்கு என்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்க பிடிக்கும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அப்ப லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். ஐ லவ் வாட்சிங் மூவிஸ், எனக்கு மூவிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டீச்சிங் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஐ லவ் ரெய்னி டேஸ், எனக்கு மழை காலங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னும் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடோர். அடோர் அப்படிங்கிறத ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது நான் உயிராய் நேசிக்கிறேன், எனக்கு அவங்களா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அடோர் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். ஐ மீன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ அடோர் மை கிராண்ட்பா, ஐ அடோர்டு, நான் வந்து என்னோட கிராண்ட்பாவை ரொம்ப உயிரா நேசிச்சேன். ஐ மை டாட்டர் அடோர்ஸ் அனிமல்ஸ், என்னோட டாட்டருக்கு அனிமல்ஸ்னா உயிர். அண்ட் தென் ஷீ அடோர்ஸ் பேபிஸ், அவளுக்கு குழந்தைங்கன்னா உயிர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அடோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப புரியுதா? லைக் அப்படிங்கிறது பிடிக்கும், லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், அடோர் அப்படிங்கிறது உயிரா நேசிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற வேர்டு என்ன அப்படின்னா அப்ரிஷியேட். அப்ரிஷியேட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மதிக்கிறேன் அல்லது பாராட்டுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப், நான் உன்னுடைய உதவியை மதிக்கிறேன் அல்லது பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ அப்ரிஷியேட் ஹானஸ்ட் பீப்புள், அதாவது நேர்மையான மனிதர்களை நான் மதிக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் குட் டீச்சர்ஸ், நல்ல ஆசிரியர்களை நான் மதிக்கிறேன் அல்லது பாராட்டுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கும். அப்போ அப்ரிஷியேட் அப்படிங்கிறது மதிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா கோ ஃபார். இந்த கோ ஃபார் அப்படிங்கிற ஃப்ரேஸ், அதாவது ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா நம்ம ஒரு விஷயத்த விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ ஃபார் டீ, நான் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் டீ அப்படின்னா நான் எப்பவுமே டீயை தான் பொதுவா விரும்பி தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் கம்ஃபர்டபுள் கிளாஸ், நான் எப்பவுமே கம்ஃபர்டபுள் கிளாஸ் தான் வந்து நான் வந்து பொதுவாக விரும்பி தேர்ந்தெடுப்பேன். ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் சிம்பிள் ஃபுட், அதாவது பொதுவாக நான் வந்து எளிமையான உணவை தான் விரும்பி தேர்ந்தெடுப்பேன். அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஐ கோ ஃபார் டீ அல்லது ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் டீ அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் டீ, ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் கம்ஃபர்டபுள் கிளாத், ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ஃபுட். அப்போ கோஃபார் அப்படிங்கிறது விரும்பி தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? ஓகே. ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார், ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார், ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தனி பாசம், தனி விருப்பம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இடங்கள்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார், இன்னொரு தடவை ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் அப்படிங்கிற இந்த இடியமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் சில்ட்ரன், எனக்கு குழந்தைங்க மேல தனி பாசம் உண்டு, தனி விருப்பம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் ஓல்டு சாங்ஸ், ஐ ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் ஓல்டு சாங்ஸ், அதாவது எனக்கு பழைய பாடல்கள்னாலே தனி விருப்பம், தனி பாசம் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் டாக்ஸ், எனக்கு வந்து நாய்கள் மேல ஒரு தனி பாசம். அப்ப தனி பாசம்னு சொல்றதுக்கு நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் ஃபார் அப்படிங்கிற இந்த இடியம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா கீன் ஆன். கீன் ஆன் அப்படின்னா அதிக ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஐ எம் கீன் ஆன் லேர்னிங் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுல அதிக ஆர்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கீன் ஆன் லேர்னிங் இங்கிலீஷ். ஹீ இஸ் கீன் ஆன் கிரிக்கெட், அவனுக்கு கிரிக்கெட்ல அதிக ஆர்வம் இருக்கு. அண்ட் ஷீ இஸ் கீன் ஆன் டிராவலிங், அவளுக்கு டிராவலிங்ல அதாவது பயணம் பண்றதுல அதிக ஆவல் இருக்கு. இப்போ இந்த கீன் ஆன் அப்படிங்கிறத மேக்சிமம் எல்லாருமே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம நிறைய கான்வர்சேஷன்ல கேட்கலாம்.
keen on அப்படி சொல்லிட்டு ஐம் keen on learning English, ஐம் keen on speaking English அப்படின்னு நம்ம சொல்லலாம். be partial to அப்படிங்கிறது தனி விருப்பம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, have a soft spot forம் be partial toவும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். ஐ எம் பார்ஷியல் டு சாக்லேட், எனக்கு சாக்லேட் மேல ஒரு தனி விருப்பம், தனி பாசம். அண்ட் ஐ எம் பார்ஷியல் டு ஸ்பைசி ஃபுட், எனக்கு காரமான சாப்பாடுனா தனி விருப்பம் அது மேல அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷீ இஸ் பார்ஷியல் டு ரொமான்டிக் மூவிஸ், அப்படின்னா அவளுக்கு காதல் திரைப்படங்கள் மேல அவ்வளோ ஒரு தனி விருப்பம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பி பார்ஷியல் டு இஸ் ஈக்குவல் டு ஹேவ் a சாஃப்ட் ஸ்பாட் ஃபார், அதுவும் ஒண்ணுதான். ஓகே, ஃபைனலா நம்ம பாக்குற ஒரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ரெலிஷ். ஒரு வேர்டு உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நீங்க சொல்லணும் அப்படின்னா, ரசித்து மகிழ்கிறேன், ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம வேர்டு தெரியாம உட்கார்ந்துருப்போம். அந்த நேரத்துல யூஸ் பண்ணலாம் இதை ரெலிஷ். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன். ஐ ரெலிஷ் குவைட் மார்னிங்ஸ், அமைதியான காலை வேலையை நான் ரசித்து மகிழ்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது ஷீ ரெலிஸ்ட் சேலஞ்சஸ், அவ எவ்ரி சேலஞ்சஸ், அவ ஒவ்வொரு சவால்களையும் ரசிக்கிறா, அவ கஷ்டப்படல. ஷி ரெலிஷஸ் எவ்ரி சேலஞ்சஸ். அடுத்து அண்ட் வி ரெலிஷ்ட் அவர் ட்ரிப், அப்படின்னா நாங்கள் எங்களுடைய சுற்றுலாவை ரசித்து மகிழ்ந்தோம். அப்ப ரெலிஷ் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரசித்து மகிழ்ந்தேன் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாத்தையும் வந்து ட்ரை டு யூஸ் தட் இன் யோர் டெய்லி லைஃப் கான்வர்சேஷன். தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். Thank you.